நான் தான் வாஷன் பைலட். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட்டியார் 350 2021 எடிஷன் வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஜஸ்ட்டு 2 to 3 months தான் இருக்குது. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி டைப் நான் வீடியோ போடவே மாட்டேன், ரிவ்யூ பண்ணுறது டைப்லாம் கிடையாது நான். பட் தம்பி வாங்கியிருக்கான், ரொம்ப க்ளோஸ் நம்மளுக்கு. அவன் வண்டி வந்து ஓட்டி பாருங்கண்ணா அப்படின்னோடனே எனக்கு இப்போ ஓட்டினோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி ஏன் இது ஒரு வீடியோவை போடக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கேன். நீங்கள் வண்டி ஒரு 360 லுக் ஒன்று பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து ஒரு ரைட் விளாக் ஒன்று போடுறேன். எனக்கு வந்து எப்பவுமே ராயல் என்ஃபீல்ட் மேலே இவ்வளோ ஒரு மரியாதை வந்து எப்பவுமே வந்து வைப்ரேஷன்ஸு எனக்கு அவ்வளோ வந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அதில் சரியில்லை அப்படின்லாம். பட் இது ஓட்டின பிறகு தான் சூப்பராக இருக்கும் வண்டி. வாங்க வ்ளாகில் அப்படியே பார்த்துட்டு பேசுகிறேன். என்னடா ஒருத்தர் மதிக்க மாட்டான். என்னடா ஒருத்தன் ரெண்டு பேர் போறாங்க வாங்க உனக்கு வைக்க மதிக்க மாட்டான். இங்க தான் போறாங்க உனக்கு மதிக்க மாட்டான். சரி play duck duck goose with my gun. When you see me you better run. Rock City bitch rock. Look, hey, why do I know that my time coming up? Out of my mind, all my time ain't enough. Stayed on my grind many times, I was stuck. Had to wax the rail, rip the tray out like I'm young, cause I am in the scenes I got. Little more to give y'all than the people I'm not. Step foot in the game, young lives change, Hate them more cause I'm up and I don't even fly like. But here, I see rappers lying, dark roads, high things. I know they hiding, but what you hiding from? You tryna run, you know I'm about to grill your ass. Hey, look, know it's my time, you must not rise. You was on my time when I ride in the beat. Manipulate time like you do with they minds. I'm sick and tired of the lies that you preach. Only up I climb, I'ma leave y'all down. I can show y'all how like the birds and the bees. Everybody tryna stunt like they know the fuck is up. I know everybody's stuck to a certain degree. They all hide it, that ain't something I'm with. Always keep it 10 toes. And if I choke up, I'm licking emotions. Throw me to this paper, hey, I'll see you later. Shouldn't waste time with you goofies, but ooh, I fucking hate now you. Now what you hiding from? You tryna run, you know I'm about to grill your ass. ஓகே கைஸ், இப்போ நம்ம வண்டியை ஓட்டி பார்க்கலாம். 360 பார்த்துருப்பீங்க. வண்டி என்ன ஏறுறது? அவன் தான் ஓனர். 2020 ஓகே 21 சூப்பர். இப்போ வந்த வண்டி தானே, சூப்பர். தனியாக போயிட்டு தான் தனியாக வரணும். ஓனர்னா ஓரமாக நில்றா. ஓகே போகலாங்களா? இது ஆஃபு. கில் சுவிட்ச் பார்த்தீங்களா, நல்லா கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம், பாஸ் சுவிட்சு, இண்டிகேட்ரு, ஹார்ன் கூட பரவாயில்ல. கில் சுவிட்சு, இது எஃப்ஐ ஆன் ஆகுறது. அப்புறமா நம்ம கேபி மோட்டோ பிளாக் கையில் ஸ்ப்ரே பெயிண்டோட தெரிஞ்சிட்ருக்காரு. காருக்கு பெயிண்ட் வச்சுருக்கிறாரு. தலைவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். வீடியோலாம் இன்றைக்கி தான் எடுத்தோம், அவன் வீடியோ கூட எடுத்துருக்கோம். இது ஹசார்ட் சுவிட்ச் இது. ஓகேங்களா? ஓகே போகலாம். வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமாக எனக்கு பிடிச்சது இந்த டிஸ்பிளே தான். கூகுள் மேப் நேவிகேஷன் இருக்குது இதில். எனக்கு இது பார்க்கும் போது கொஞ்சம் லைட்டாக நம்ம வண்டியில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. அதை நான் நிற்க வச்சு காட்டிக்கிறேன். ஓனர் ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறார். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்லாம் இருக்குது. சூப்பர். ஓகே ஆஃப் வி கோ. பா அந்த கிரண்ட்டு பிரேக்கிங் வேறு லெவலில் இருக்குது வண்டி. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் செம. யார் சொன்னாங்க ராயல் என்ஃபீல்டு பீட் குறைஞ்சிச்சுன்னு? குறைஞ்சாலும் அது சூதிங்காக சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. வேறு லெவல் கம்ஃபர்ட்டு சீட்டிங்கில். நான் திருப்பி ஒரு ரைட் போயிட்டு வந்து வண்டி மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு 360 காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி செகண்ட் கியர்லேயே கிட்டத்தட்ட 70 டச் பண்ணுது. ரேஸ் செம்மையாக இருக்கும் வண்டிக்கு. அந்த டார்க் இருக்குனால வேறு லெவலில் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஒரு ஸ்ட்ரெயினே இல்லாமல் நம்ம ஓட்டுறதுனா
ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கினா கூட என் வண்டியெல்லாம் தூக்கி போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து அப்படியே காரில் இருக்கிற மாதிரி அப்படியே எக்ஸாக்ட். அப்படியே என்ன காரில் இருந்தால் என்ன ஜாலியாக இருக்கும், ஏறி இறங்கினா கூட ஒன்றும் தெரியாதுல்ல, அதே ஃபீல் தான். நான் இன்னும் பார்த்துக்கோங்க, இன்னும் நான் செகண்ட் கியரே தாண்டாமல் இந்த ஊரில் ஓட்டிகிட்ருக்கேன் நான். அப்போ இதோட பவர் நீங்கள் பார்த்துக்கோங்க. வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 20.4 bhp வருது. அண்ட் டார்க் வந்து 27 Nm. வண்டியோட வெயிட் வந்து 191. பட் ரைட் பண்ணும்போது தெரில, நீங்கள் தள்ளும் போது கரெக்ட் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. மைலேஜ் வந்து சிட்டி உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 40 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி இந்த மாதிரி ரேஷாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா 30 கிட்ட கூட வந்துடும். கார்னரிங் கூட கொஞ்சம் லிட்டில் பிட் கார்னரிங் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது பண்ணுறதுக்கு. அதுவும் அந்த கால் வைக்கிற பொசிஷன் பார்த்தீங்களா, முன்னாடி இருக்கா அப்படியே எக்ஸாக்ட் சோஃபாவே. இது வேற டுவெல் சேனல் ABS வண்டி, செம்மையாக இருக்குது. பிரேக்கிங்கு செகண்ட் கியரு 65 கிட்ட போகுது. தேர்ட் கியரு 90. சூப்பர். தேர்ட் கியரில் வண்டி 90. அதுவும் முக்கியமாக ராயல் என்ஃபீல்ட் தான் வைப்ரேஷனா இதில் 0. ஆக்சுவலாக நம்ம ரொம்ப ரெவ் பண்ணும்போது RPMல லைட்டாக தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதோட வைப்ரேஷன்ஸு. மற்றபடி வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை. வைப்ரேஷன்ஸே இல்லைன்ற போது சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி ஆரி செம்மையாக வைப்ரேஷனே இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக் வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு. என்னென்னா நிறைய பேர் டிசப்பாயிண்ட் பண்ணது என்னன்னா அதோட தம்ப் லைட்டாக குறைஞ்சிச்சு. அதனால் ஆஃப்டர் மார்க்கெட் சேலஞ்சர் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதை வச்சு சரி பண்ணிக்கலாம். செகண்ட் கியரில் புல் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க அதோட பவரை. ஹார்ன் டுவெல் கொடுத்துருக்கலாம். கார்னர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. டயர் வேறு ஃபேட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஐ திங்க் 100 நினைக்கிறேன் செக்ஷனு, பின்னாடி 130 நினைக்கிறேன். டாப் கியரில் இருக்கேன், 5th கியரில். வண்டி 100ல் க்ரூஸ் பண்ணுறதுக்கு நோ ப்ராப்ளம் அட் ஆல். முன்னாடியெல்லாம் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் இதில் வந்து நம்ம 90 to 100 வந்து நம்ம ஃபீலே பண்ண தேவையில்ல. ஏதோ ஒரு நார்மலாக Yamaha இன்ஜின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து நம்ம க்ரூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதில் வந்து இன்ஜின்ஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு 350cc வீட்டில் பண்ணிக்கலாம். வண்டி இங்கேருந்து ஒரு நார்மல் லுக்கு. ஓகே, மென்டலுங்க பார்த்தீங்களா, எங்கள் ஊர் மென்டல் பார்த்தீங்களா, அவன் தான் அது. லுக்கு பார்த்துக்கோங்க. ஹவுஸ் இட். என்னை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு வந்து J1 சீரீஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ மீன் J1 இன்ஜினோட நம்பர் நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் ஜூம் பண்ணி. J1 349cc. இனிமேல் இந்த இன்ஜின் தான் எல்லா ராயல் என்ஃபீல்டு 350ccக்கும் போகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு வந்து இனிமேல் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே 0 வைப்ஸ். அந்த டிஸ்பிளே பார்த்தீங்களா, ஹெல்மெட் டிஸ்பிளே, பில்ட் வித் கூகுள்னு வரும். அது ஓனர்கிட்ட ஃபோன் வாங்கிட்டு நம்ம அதை செக் பண்ணிவிடுவோம். இது ஆன் பண்ணுற சுவிட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, போகலாங்களா ஓனர்கிட்ட? வைப்ஸ் இல்லாதனால ராயல் என்ஃபீல்டோட ட்ரூ பவர் என்னன்னு க்ளீனாக இப்போ தெரியுது. முன்னாடியெல்லாம் வந்து வைப்ரேஷன் இருக்கிறனால அப்பாச்சி கூட பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி கூட நல்ல பவர்ஃபுல் பைக் தான்.
ஆனால் அது வைப்ரேஷனாலே நிறைய பேர் அதை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு மாதிரி கேராக இருக்கும், அந்த ட்ரென்னு பண்ணுவோம், நல்லா யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பட் இப்போ மீட்டியார் இதுக்கு மேலே கிளாசிக்கும் இதே இன்ஜின் தான். அதுவும் பிரேக் லீவர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் ஷேப் இல்லாமல். ஸோ நம்ம லீவர்ஸை புல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எங்கேயும் ரேட்லிங் நாய்ஸ் கிடையாது, கலகலத்து போன ஃபீல் கிடையாது. ராயல் என்ஃபீல்டாடா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண யோசிக்க வச்சுட்டானுங்க. நான் போன வீடியோ ஜிடி போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுறப்போ ராயல் என்ஃபீல்ட் ஹேட்ஸ் ஆஃப் மேன், உங்களுக்கு தான். அப்படியே அப்சைட் டவுனுங்க. அது எப்படி இருந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்டு, ஸ்மூத்து, ரீஃபைண்டு, பவர்லேருந்து எல்லாமே. இப்போ இதே இன்ஜினை வந்து ஜிடி கொடுத்துருந்து வச்சுக்கோங்களேன், அதே 535 அதே மாதிரி. இப்போ என்ன 650 அதே தான், சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே தான், இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ரீஃபைண்டாக இருக்கும் 650யும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் ஜிடி 650 இல்லைனா கான்டினென்டல், சாரி இன்டர்செப்டர் 650 ட்ரை பண்ணுறேன். பர்ஃபெக்ட், ஐ லவ் இட். தம்ப் உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல, பட் நல்லா கிளியராக எனக்கு கேட்குது ஹெல்மெட் போட்டிருக்கனால. பள்ளத்தில் விடுறேன், எனக்கு ஒன்றுமே தெரில, ஜீரோ, ஒன்றுமே தெரில. நான் ஏதோ பள்ளத்திலே போகாத மாதிரி, ஏதோ பேட்ச் ரோட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஃபீல் ஆகுமா அந்த மாதிரி இருக்குது. பிரேக்கிங் இப்போயும் சொல்கிறேன், 300 mm ஃப்ரண்ட்டில், பின்னாடி 270 mm டிஸ்க்கு. அண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், ஃப்ரண்ட்டில் 100, பின்னாடி வந்து 140. ஸோ கார்னரிங் கூட பயப்பட தேவையில்லை, நல்லா தான் கார்னரிங் பண்ண முடியுது. ஐ திங்க் இவன் தான் முறுக்கின்னு போனான்னு நினைக்கிறாங்க. ஃப்ளிக் கூட கொஞ்சம் பண்ண முடியுது தான். ஐ மீன் நம்ம நேக்கட் பைக்ஸ் அளவுக்கு இது ஃப்ளிக் பண்ண முடியாது, பட் க்ரூசருக்கு இந்த அளவுக்கு ஃப்ளிக் பண்ணி ஓட்ட முடியும், கார்னர் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயந்தான் அது. அவன் வேறு 4 மணிக்கு படத்துக்கு போகணுன்னா, நானே இங்கேயே 4 மணி ஆகுது. இதில் டைம் காட்டுது, ட்ரிப் காட்டுது, அதெல்லாம் நான் வந்து நிற்க வச்சுட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல என்ன இருக்குன்னு சொல்லி 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓவர்டேக்கிங்லாம் முதல்லலாம் வந்து அந்த வைப்ரேஷனால கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், பட் இப்போது நீங்கள் தைரியமாக ஓவர்டேக் பண்ணலாம். அதுவும் கீர் மாற்றும் போது வண்டி அப்படியே ஒரு டவுன் ஆகி ஏர் இது இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஐ லவ் இட். இதில் ஸ்லிப்பர் கிளச் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் அவ்வளோ ஒன்றும் தேவை கிடையாது, பட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏபிஎஸ் குத்துதே சூப்பர் தான், இதுக்கு தைரியமாக பிரேக் அடிக்கலாம். பாருங்களா எவ்வளோ வேகமாக வந்துட்டேன், பிரேக் அடிக்கிறேன், வண்டி அப்படியே சொன்ன இடத்துல நிற்குது. நாய்க்குட்டிங்க இருக்குமே, இங்கே இருக்குதா? அவ்வளோதான், வாங்க வண்டி ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு காட்டிடுறேன், வண்டி டிஸ்பிளேல என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே காய்ஸ், நம்ம டிஸ்பிளே பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சொல்லிட்டு இருந்தேன், அது பாருங்கள். எஃப்ஐ ஆனர் சத்தம் கேட்குதா? எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே வந்து பில்ட் பை கூகுள் விஷன் 7.02 டைமிங் அதிலே காட்டுது. ப்ளஸ் இங்கேயும் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு,
அண்டு கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு, எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு வண்டி, ஃபியூல் கேஜு, இங்கே மைல்ஸ் per hour ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் per hour வந்து ஒரே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. லோ ஃபியூல் இண்டிகேட்டர் கூட இருக்கிறதுல, பேட்ரி, நியூட்ரல், ஏபிஎஸ், இன்ஜின் மால் ஃபங்க்ஷனு. அப்புறமா இது வந்து எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பட்டனே கிடையாது. இப்போ எப்படி நம்ம நேவிகேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது தெரியுதுங்களா? இந்த ஐ பட்டன் வச்சு தான் நம்ம நேவிகேட் பண்ணணும் டிஸ்பிளேல. இப்போ நான் ஐ பட்டன் வச்சு பண்ணுறேன் பாருங்கள். நான் ஒரு டைம் ஐ கிளிக் பண்ணுறேன். ஓடோ 1530 தான் போயிருக்கு வண்டி. ஏன்னா இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா 2 months ஓல்டு தான் வண்டி. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. அப்புறம் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப், ஏன்னா இப்போ லோ ஃபியூல் காட்டுச்சு. அண்ட் இதில் வந்து நேவிகேஷன் வரும். இது வந்து நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கிறது. ப்ளஸ் வந்து வண்டியில் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் வேறு இருக்குது போட்டு, பட் கீழே இருக்கும் அடியில் பார்த்தீங்கன்னா இதில் யூஎஸ்பி இருக்குது. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதான் யூஎஸ்பி போர்ட் இங்கே இருக்குது, இதிலே இருக்குது. அப்புறமா கில் சுவிட்ச் பற்றி காட்டியிருப்பேன். இது ஆஃபு, இது ஆனு, இது ஸ்டார்ட் பண்ணுறது. இது வந்து ஹை பீம், லோ பீம், பாஸு, இண்டிகேட்ரு, ஹார்னு எல்லாமே அதை நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அண்ட் ஃப்ரண்ட் லுக்கு இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது டிஆர்எல் ரிங் இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பட் நைட்டில் நல்லா தெரியும். அதை நான் ஃபோட்டோ ஆட் பண்ணி விட்றேன். என்கிட்ட நைட் ஃபோட்டோ இருக்குது இந்த வண்டி. இது இங்கே அட்டேஷன் டீட்டெயில் பார்த்தீங்களா, இங்கேயும் ஆரின்னு போட்டிருக்காங்க சூப்பராக. பட் இண்டிகேட்டர்ஸ் தான் எனக்கு கிளியர் லென்ஸ் கொடுத்துருந்தா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி டிஸ்பிளே பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து ஆப் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுன்ட்டு இதில் வந்து ஆல்ரெடி நம்ம சென்னை டெஸ்டினேஷன் போட்டிருக்கேன். நேவிகேஷன் வருதுங்களா, அதில் சென்னை கொடுத்துட்டேன். இதில் கெட் டைரக்ஷன்ஸ், நேவிகேட் கிளிக் பண்ணோன்னா மேலே டிஸ்பிளேயில் வந்துடுது. அனிமேஷனும் நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா நேவிகேட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம கலர் டிஸ்பிளேயோட வந்து நைட் மோடு வச்சுக்கலாம், டே மோடு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி காட்டுது. இப்போ அரக்கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 79.3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து எங்கடா அது 3 டாட்ஸ் கிளிக் பண்ணுமா, 3 டாட் கிளிக் பண்ணோன்னா அதில் வந்து நைட் மோடுன்னு இருக்குது. இப்போ நான் நைட் மோடு கிளிக் பண்ணுறேன். எங்கள் டிஸ்பிளேயில் நைட் மோடு மாறிடுது. திருப்பி நம்ம இதை கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நார்மல் டே மோடுக்கு வந்துடும். அப்புறமா எஸ்டிமேட்டட் டைம் நம்ம எவ்வளோ நேரத்தில் போய் சேரும்னு சொல்லி பார்க்கணுன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டைமிங் வந்துடும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:40. நம்ம போய் ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 6:48க்கு ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா அது நார்மலாக கிலோமீட்டர் காட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த டிஸ்பிளே, நேவிகேஷன் டிஸ்பிளே.